எப்படியாச்சும் இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுற நண்பர் நீங்கள் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் இப்போ 10th தான் பாஸ் ஆகிருக்கிறேன், 11th 12th எந்த குரூப் எடுத்து படிக்கணும் அப்படின்ற கன்ஃபியூஷனில் இருக்கிற ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக தான் நண்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 10th பாஸ் ஆகிருக்கிறீங்க அப்படின்னா 11th 12th கண்டிப்பாக பியூர் சயின்ஸ் குரூப்பு இல்லை அப்படின்னா மேக்ஸ் குரூப் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 17.5 வயசுலேருந்து 20.5 வயசு வரைக்கும் தான் அக்னிவீரில் சேர்க்குறாங்க. அக்னிவீரில் பார்த்தீங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஜாப் கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பட் என்ன கேட்டால் 101% உங்களை 4 வருஷத்தில் வெளியேற்ற மாட்டாங்க. இப்போது விஷயத்துக்கு வரும். நீங்கள் சயின்ஸ் குரூப்பு இல்லை அப்படின்னா மேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 17.5 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் இராணுவத்தில் சேர்றதுக்கான ஒரு சான்ஸ் உண்டு. அதே மாதிரி அக்னிவீர் பார்த்தீங்க அப்படின்னா 4 வருஷம் தான் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. பட் நீங்கள் பியூர் சயின்ஸோ இல்லை மேக்ஸோ எடுத்துகிட்டு இராணுவத்தில் சேர்றீங்க அப்படின்னா நர்சிங் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு வேக்கன்சி வரும். இந்த நர்சிங் அசிஸ்டண்ட் அப்படின்ற வேக்கன்சியில் நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 17.5 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் சேரலாம். ப்ளஸ் பெர்மனண்டாக இராணுவத்தில் இருக்கலாம். இது நீங்கள் அக்னிவீரில் சேர மாட்டீங்க, பெர்மனண்ட் கமிஷனில் தான் சேருவீங்க. இது நீங்கள் ரிட்டையர்டு தான் ஆக போகிறீங்க. அதாவது மினிமம் 15லேருந்து 20 வருஷம் நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். ஸோ பியூர் சயின்ஸ் குரூப் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், பியூர் மேக்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் என்ன கேட்டால் 10th ஒரு 300 மார்க் மேலே வச்சுருந்தா தான் இந்த குரூப் கிடைக்கும். பட் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் எப்படியாச்சும் ரிக்வெஸ்ட் பண்ணி மேக்ஸ் இல்லை அப்படின்னா சயின்ஸ் குரூப் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேக்ஸ் இல்லை சயின்ஸ் குரூப் எடுத்தால் மட்டும் போதாது, இதில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் குறைஞ்சபட்சம் 45 மார்க் எடுத்தாகணும். ஓவரால் எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து 50 எடுத்தாகணும். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறதுக்கு மறக்க வேண்டாம். அதே மாதிரி இராணுவத்தை பற்றி நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.